ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 23 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முத்து வந்தோடனே மீனா வந்து காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்போ அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு விஜயா கிட்டையும் சொல்லிட்டு அவங்க கிளம்புனோடனே இப்போ விஜயா வந்து இவ எப்படி காசு ரெடி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அவ பணம் எடுத்துட்டு வரா அப்படின்னு. இங்க மண்டபத்துல என்ன ஆகுதுன்னா, சிந்தாமணி ஏற்கனவே வந்து மேனேஜர் கிட்ட வந்து அந்த பொண்ணுனா காசு ரெடி பண்ணினா கொண்டு வர மாட்டாப்பா. அதனால நீ எப்படின்னாச்சும் எனக்கே அந்த ஆர்டர குடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாருங்கம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு ஓனர வேற தெரியும். ஒரு வாட்டி பிரச்சனையாகி ஒரு மேனேஜருக்கு வேலை வேற போயிருச்சுல. கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா சிந்தாமணிக்கு விஜயா வர நியூஸ சொன்னோனே, இப்போ சிந்தாமணி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கூட இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லி இந்த மாரி மண்டபத்துக்கு வெளியில நின்னுக்கோங்கடா. அவ எப்படியும் உள்ள வரக்கூடாது. இல்லாட்டி பணத்த அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. மீனா வந்து ஆட்டோல தான் வர்றாங்க அப்படிங்கிறதையும் விஜயா வந்து சிந்தாமணிக்கு சொல்லிடுறாங்க. இப்போ சாரி மீனா வந்து ஆட்டோல தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆட்டோ பாதியிலே ரிப்பேர் ஆயிருது. அப்புறமா இறங்கி அவர்கிட்ட காசு குடுத்துட்டு, இங்க பக்கத்துல தானே நான் நடந்தே போறேன்னு சொல்லி, அவங்க கூட இருக்கிற அக்காங்களுக்கு வேற ஃபோன் பண்ணி, நீங்களும் வாங்கக்கா. நம்ம எல்லாருமா சேர்ந்து மண்டபத்த பார்த்துட்டு எவ்வளோ பூ வேணும் என்னன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, மீனா நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க வந்து காச பிடுங்கிட்டு ஓடிர்றாங்க. இப்ப மீனா கீழ விழுந்து மீனா கையிலலாம் அடிபட்டுருது. மீனா அழுதுட்டே நிக்கிறாங்க. அப்ப அந்த ஆட்டோல வந்து இவங்க கூட இருக்கிற அந்த அக்காங்கலாம் வந்து, "என்ன மீனா என்ன ஆச்சுன்னோனே, என் பணம் போச்சுக்கா" அப்படின்னோனே, "வா மீனான்னு" சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப அங்கருந்து முத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னோனே, முத்து ஓடி வந்து முத்து ரொம்ப பதர்றாரு. "என்ன மன்னிச்சிரு மீனா, நான் உன் மேல கோவமா இருந்தேன்ல. சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. அப்புறமா என் காசு போச்சுங்க. அது வந்து சீட்டு போட்டு வச்சிருந்த காசு. ஃப்ரெண்டு கிட்ட வேற கடன் வாங்கி குடுத்துருந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. பணம் தானே மீனா நம்ம எப்படினாச்சும் குடுத்துறலாம். நீ கவலைப்படாதன்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. இங்க வீட்டுக்கு வந்தோனே மீனா அழ ஆரம்பிச்சுறாங்க. அப்ப எல்லாரும் கேட்குறாங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த மாரி பணம் தொலைஞ்ச விஷயத்த சொன்னோனே, ஆட்டோல தான் போயிருக்காங்கற விஷயத்தையும் சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, நாளைக்கு சத்யா, சீதா, அவங்க அம்மா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இப்ப முத்து வந்து கேட்குறாரு, "பணம் தொலைஞ்சிச்சுன்னு சொன்னேன்ல, நீ எந்த மண்டபத்துக்கு போன?" அப்படின்னோனே, மீனா அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து முத்துக்கிட்ட குடுத்துட்டு, முத்து வந்து அவங்க சீதா கிட்ட, அவங்க அம்மா கிட்டனா, "சாப்பிட்டு போங்க" அப்படின்னோனே, இப்ப விஜய் "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து நின்னு மொறச்சு பார்க்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்